கிவ் நகரில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. போரில் குழந்தைகள் உயிரிழந்த காட்சிகள் பிரதமருக்கு ஒளிபரப்பு. ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியா அமைதியின் பக்கம் இருக்கிறது. போர் தீர்வாகாது என புட்டினிடம் தாம் தெளிவாக தெரிவித்து விட்டதாகவும் யுக்ரைனுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சி. காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸ் which is led by D. Arpudaraj, Sub Inspector, 5th Battalion. திருமதி டி. சண்முகப்பிரியா, SP, NRI Cell, Chennai. A. Mailwaganan, Superintendent of Police. மகப்பேறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சொந்த மாவட்டங்களில் பணியாற்றலாம். காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 20 DSP-க்கள் பணியிட மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. பழனியில் சனிக்கிழமை தொடங்கும் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அனைவருக்கும் அனுமதி இலவசம். மாநாடு முடிந்து 1 வாரம் கண்காட்சி நடைபெறவுள்ளதால் அனுமதி இலவசம் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய சிவராமனின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, தற்கொலைதான் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என அரசு விளக்கம். கள்ளர் ஆதி திராவிடர் பெயர்களில் அரசு பள்ளிகள் இயங்கக்கூடாது என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் பரிந்துரை புறக்கணிப்பா என கல்வியாளர்கள் கேள்வி. சென்னை அருகே அம்பத்தூரில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. பாழடைந்த பழைய தொழிற்சாலையில் 2 நாட்களாக இரத்த வெள்ளத்தில் கிடந்த உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கோபி, ராஜேஷ், குமரன் ஆகியோரை செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மேலும் 13 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி போலீசார் பரிந்துரை. நாமக்கல் மாவட்டம் வர்கூர் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே மோதல். 2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஆகாஷ் என்ற மாணவன் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் மினி லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நெய்வேலி NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம். மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா திடலில் சீருடை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். வீடு நிலத்தை புடிங்கிக்கிட்டு
தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை ஸ்ரீ கள்ளழக திருக்கோயிலின் குடமுழுக்கு பணிகள் வேத மந்திரங்கள் முழங்க பாலாலய பூஜையுடன் தொடங்கியது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல். மக்கள் எதிர்க்கும் நிலையில் பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் சோதனைச் சாவடி அமைத்து வனத்துறை பாதுகாப்பு. அரியலூர் மாவட்டம் தேளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி வெடித்து தீ விபத்து. புகை மூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கம். ரயில் விபத்தில் சிக்கினால் துரிதமாக மீட்பது எப்படி? தெற்கு ரயில்வே சார்பில் திருச்சியில் தத்ரூபமாக ஒத்திகை. வார இறுதி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என 3 நாட்கள் தொடர் விடுமுறை. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கோல்கட்டா பெண் மருத்துவர் கொலை வழக்கின் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு 14 நாள் நீதிமன்ற காவல். மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தவும் சீல்டா நீதிமன்றம் அனுமதி. பட்டமளிப்பு விழாக்களில் மாணவ மாணவிகள் இனி கருப்பு அங்கி தொப்பி அணிய வேண்டாம். மாநிலங்களின் பாரம்பரிய ஆடையில் பட்டமளிப்பு விழாவில் பங்கு கொள்ளலாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு. டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம். தகுதியற்ற விமானியை பணிக்கு அமர்த்தியதாக கூறி சிவில் விமான போக்குவரத்து இயக்ககம் நடவடிக்கை.